பரபரப்பான தமிழக தேர்தல் களத்தில் இன்று தனது பரப்புரையை தொடங்குகிறார் அண்ணாமலை. கோவை வடக்கு தொகுதியில் பாஜகவின் வானதி சீனிவாசனை ஆதரித்து இன்று மாலையில் பிரச்சாரம் செய்ய அவர் முடிவு செய்திருக்கார். தமிழக பாஜகவை தன் தோளில் சுமந்து என் மண் என் மக்கள் என பட்டி தொட்டி எங்கும் தாமரையை கொண்டு சேர்த்த அண்ணாமலையின் பெயர் கடந்த வெள்ளி அன்று வெளியான வேட்பாளர் பட்டியலில் மிஸ்ஸிங். இது தற்செயலானது அல்ல, திட்டமிட்டு நடத்தப்பட்ட சைட் லைனிங் என்கிறார்கள் அவருக்கு நெருக்கமானவர்கள். பாஜக வேட்பாளர் சற்று நிமிடங்களுக்கு முன் வெளியானது பட்டியலை உற்று நோக்கினால் ஒன்று மட்டும் தெளிவாகவே தெரிகிறது. அண்ணாமலையின் அக்ரசிவ் அரசியலை விட எடப்பாடியின் குட் புக்கில் இருப்பவர்களுக்கே இந்த முறை அதிர்ஷ்டம் அடித்திருக்கிறது. வானதி சீனிவாசன் கடந்த சில மாதங்களாகவே அதிமுகவை பாராட்டி வந்த வானதிக்கு அவர் கேட்ட கோயம்புத்தூர் வடக்கு கிடைத்துவிட்டது. கவர்னர் பதவியை உதறிவிட்டு வந்தவருக்கு மயிலாப்பூர் மயில் வாகனம் ஏறிவிட்டது. அதே போல டெல்லியில் செல்வாக்கு இருந்தாலும் எடப்பாடியுடன் இணக்கமான போக்கை கடைபிடித்ததால் அவிநாசி தனி தொகுதி கன்ஃபார்ம் ஆகியிருக்கிறது எல் முருகனுக்கு. இவர்கள் தவிர நயினார் நாகேந்திரன் சாத்தூர், எம்.ஆர். காந்தி நாகர்கோவில் மற்றும் காங்கிரஸில் இருந்து குதித்த விஜயதாரணி விளவங்கோடு என பெரும்பாலான சீனியர் முகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இவர்கள் எல்லாம் எடப்பாடி குட்புக்கில் இருப்பவர்கள். பாஜக வேட்பாளர் லிஸ்ட் தற்போது வெளியாகியிருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்கள் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுகிறார்கள், யார் எந்த தொகுதியில் போட்டியிடுகிறார்கள் அப்படிங்கிறத இப்போ நாம பார்க்கலாம். ஆவடியில் பார்த்தீங்கன்னா எம். ராஜசிம்ம மகேந்திரா, எம். அஸ்வின் குமார், மயிலாப்பூர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், தளி டாக்டர் நாகேஷ் குமார், திருவண்ணாமலை சி. ஏழுமலை, ராசிபுரம் டாக்டர் எஸ்.டி. பிரேம்குமார், மொடக்குரோச்சி கீர்த்திகா சிவக்குமார், உதகமண்டலம் போஜராஜன், அவிநாசி டாக்டர் எல். முருகன், திருப்பூர் தெற்கு எஸ். தங்கராஜ், கோயம்புத்தூர் வடக்கு வானதி சீனிவாசன், திருவாரூர் கோவிச்சந்திரம், தஞ்சாவூர் எம். முருகானந்தம், கந்தர்வக்கோட்டை சி. உதயகுமார், புதுக்கோட்டை என். ராமச்சந்திரன், அறந்தாங்கி கவிதா ஸ்ரீகாந்த், திருப்பத்தூர் கே.சி. திருமாறன், மானாமதுரை பொன். வி. பாலகணபதி, மதுரை தெற்கு பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன், சாத்தூர் நயினார் நாகேந்திரன், ராமநாதபுரம் ஜி.பி.எஸ். கே. நாகேந்திரன், திருச்செந்தூர் கே.ஆர்.எம். ராதாகிருஷ்ணன், வாசுதேவநல்லூர் அனந்தன் ஐயாசாமி, ராதாபுரம் எஸ்.பி. பாலகிருஷ்ணன், நாகர்கோவில் எம்.ஆர். காந்தி, குளச்சல் டி. சிவக்குமார், பத்மநாபபுரம் பி. ரமேஷ், விளவங்கோடு எஸ். விஜயதாரணை. தமிழகத்தில் பாஜகவை ஒரு மாற்று சக்தியாக மாற்ற அண்ணாமலை எடுத்த முயற்சிகள் கொஞ்ச நஞ்சமல்ல. ஆனால் இன்று நிலைமை தலைகீழாக மாறியிருக்கின்றது. அண்ணாமலையின் தீவிரமான போக்கால் அதிமுகவுடனான உறவு விரிசல் அடைந்ததாக ஒரு தரப்பு குற்றம் சாட்டியது. தற்போது கூட்டணி என்று வரும்போது அண்ணாமலை இருந்தால் வேலைக்கு ஆகாது என எடப்பாடி போட்ட கண்டிஷன் தான் அவரை ஓரங்கட்ட காரணம் என கிசுகிசுக்கிறது அரசியல் வட்டாரம். நான் பூத் ஏஜென்ட்டாகவே இருப்பேன் என அண்ணாமலை சொல்வது ஒரு காயம்பட்ட நபரின் சோக எச்சரிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. தனக்கு சீட் தராததை தியாகம் போல காட்டி தொண்டர்களின் அனுதாபத்தை பெற அவர் எடுக்கும் கடைசி அஸ்திரம் இது என்கிறார்கள். இந்த எடப்பாடி ஃப்ரெண்ட்லி வேட்பாளர் பட்டியல் கமலாலயத்தின் எதிர்காலத்தை மாற்றப் போகிறதா அல்லது அண்ணாமலை என்ற பிம்பத்தை உடைக்கப் போகிறதா அப்படிங்கிறது மே 4 தான் தெரிய வரும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது நிலவரத்தை பார்க்கும் பொழுது தமிழக அரசியலில் என் மண் என் மக்கள் என்று வேட்டி கட்டி வலம் வந்து பாஜகவை பிரபலப்படுத்த நினைத்த அண்ணாமலையின் பெயர் என்று வெளியான பாஜக வேட்பாளர் பட்டியலில் இல்லாதது ஒட்டுமொத்த பாஜகவின் டாப் ஆஃப் தி டவுன் டாக்காக மாறியிருக்கிறது. அண்ணாமலை போட்டியிடுவார், சட்டமன்றத்தில் சிங்கம் போல் கர்ஜிப்பார் என்றெல்லாம் காத்திருந்த அவரின் தம்பிகளுக்கு இது கொஞ்சம் இடிதான். நேற்று வரை நான் வேட்பாளர் கிடையாது, வெறும் பூத் ஏஜென்ட் தான் என்று அண்ணாமலை சொன்னதை பலரும் அரசியல் விளையாட்டு என்றுதான் நினைத்தார்கள். ஆனால் என்று பட்டியல் வந்த பிறகுதான் புரிகிறது அது விளையாட்டல்ல, உண்மை என்பது. ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் ஏகப்பட்ட இழுபறி. அதிமுக ஒதுக்கிய தொகுதிகள் பலவற்றில் வெற்றி வாய்ப்பு மங்கலாக இருப்பதாக ஒரு ரிப்போர்ட் டெல்லிக்கு பறந்ததாம். தோற்று போனால் தலைமை பதவிக்கு ஆபத்து வரும் என்பதை முன்கூட்டியே கணித்துதான் அண்ணாமலை இந்த சோப் கேம் ஆடுகிறார் என்று முணுமுணுப்பு கமலாலயத்தின் டீ கடை பெஞ்சுகளில் கேட்கிறது. அண்ணாமலை போட்டியிடாததற்கு பின்னால் டெல்லியின் பெரிய ஸ்கெட்ச் இருப்பதாக சொல்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். ஸ்டார்ட் கேம்னர், அதாவது ஒரு தொகுதியில் நின்றால் அங்கேயே முடங்க வேண்டியிருக்கும்.
தற்போது 234 தொகுதிகளுக்கும் பறந்து பிரச்சாரம் செய்ய அண்ணாமலைக்கு ப்ரீ ஹேண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது அவ்வளவு நம்பும்படியாக இல்லை என்கிறார்கள். அதேபோல சட்டமன்ற தேர்தலில் கட்சியை கணிசமான வாக்குகளுடன் கரையேற்றினால் அவருக்கு டெல்லியில் ஒரு முக்கிய பொறுப்பு காத்திருப்பதாக அமித்ஷா தரப்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டதாம். அதேபோல இன்னொரு பக்கம் மோடி அமித்ஷா குட்புக்கில் அண்ணாமலை இல்லை, அதனால் அவருக்கு வாய்ப்பு இல்லை என்று கூறுகிறார்கள். ஆனாலும் அண்ணாமலை நின்றால் அந்த தொகுதியில் ஒரு பெரிய தாக்கம் இருக்கும், தொண்டர்கள் உற்சாகம் அடைவார்கள் என்று நினைத்த அவரின் அடிமட்ட தொண்டர்கள் இப்போது செம அப்செட். வானதி சீனிவாசன், தமிழிசை, எல் முருகன் என சீனியர்களுக்கு சீட் கொடுத்துவிட்டு சிஸ்டத்தை மாற்ற வந்த சிங்கத்தை ஏன் ஓரங்கட்டினீர்கள் என்பதுதான் அவர்களின் குமுறல். அண்ணாமலை அடுத்து என்ன செய்வார் என்பதே இப்போது கேள்வி. அவர் இப்போதைக்கு அமைதியாக இருப்பார், தேர்தல் முடியும் வரை பேச மாட்டார். முடிவுகளை பொறுத்தே அவர் எதுவாக இருந்தாலும் பேசுவார். அதுவரை அவர் பாஜக கூட்டணியை சிதைக்கும் எதையுமே செய்ய மாட்டார் என்கிறார்களாம். பூத் ஏஜென்ட்டாக பணியாற்றி நான் சாதாரண தொண்டன் என சென்டிமெண்ட் கார்டு பேச போகிறாரா, அல்லது பிரச்சாரத்தில் ஆளுங்கட்சியையும் முன்னாள் கூட்டாளிகளையும் ஒரே நேரத்தில் கதறவிடப் போகிறாரா? அண்ணாமலையின் இந்த ஓய்வு என்பது ஒரு பெரிய பாய்ச்சலுக்கானதுதான். தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு அவர் தமிழக பாஜகவில் நீடிப்பாரா அல்லது டெல்லி விமானத்தில் ஏறுவாரா என்பதுதான் தற்போதைக்கு நிலவி வரக்கூடிய மிகப்பெரிய சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழக சட்டசபை தேர்தலில் முதல்ல போட்டி என்று கூறி குழப்பத்தை ஏற்படுத்திய விசிக தலைவர் திருமாவளவன் தற்போது போட்டி இல்லை என்று கூறி பின்வாங்கியிருக்கார். பொதுவாக அரசியல் கொள்கை என்னவாக இருந்தாலும் திருமா இது போன்ற முடிவுகளை எடுக்கக்கூடியவர் இல்லை. எப்போதும் அணுவாக திட்டமிடும் திருமாவளவன் இந்த முறை ஏனோ தடுமாறி நிற்கிறார். களத்தில் குதிப்பதாக அறிவித்துவிட்டு பிறகு பின்வாங்கியது ஒரு தேர்ந்த அரசியல் தலைவருக்கு அழகல்ல. விசிகாவின் இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டர் கூட்டணி கோட்டையிலையும் விரிசலை ஏற்படுத்துமா? தமிழக அரசியலில் ஒவ்வொரு நகர்வையும் செதுக்கி செய்பவர் விசிக தலைவர் திருமாவளவன். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தில் அவர் எடுத்திருக்கும் முடிவு விசிக தொண்டர்களிடையே தலை சுற்ற வைத்திருக்கிறது. போட்டியிடுகிறேன் என்று முதலில் அறிவிப்பதும் பிறகு வேண்டாம் என்று பின் வாங்குவதும் ஒரு முதிர்ச்சியான தலைமைக்குரிய அடையாளமா என்கிற கேள்வி எழுவதை தவிர்க்க முடியவில்லை. அறிவிக்கும் முன்பே சாதக பாதகங்களை சீர்தூக்கி பார்த்திருக்க வேண்டாமா? திருமாவளவன் அடிக்கடி சொல்லும் வார்த்தை வியூகம். ஆனால் இந்த முறை அவரே தனது வியூகத்தில் சிக்கிக் கொண்டாரோ என்று தோன்றுகிறது. அவர் எடுத்திருக்கும் இந்த ரிவர்ஸ் கியர் முடிவால் கட்சிக்கும் சரி திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் சரி பலவீனமே மிஞ்சியிருக்கிறது. திருமாவளவன் இந்த முறை காட்டுமன்னார்கோவில் தொகுதியை தேர்ந்தெடுத்தது முதல் அதில் இருந்து பின் வாங்கியது வரை நடந்த நிகழ்வுகள் அனைத்தும் ஒரு தெளிவற்ற அரசியல் நகர்வாகவே பார்க்கப்படுகிறது. வழக்கமாக ஒரு போர்க்களத்திற்கு செல்லும் முன் அங்கிருக்கக்கூடிய சாதக பாதகங்களை நுணுக்கமாக ஆராயும் அவர் இந்த முறை ஏனோ அந்த நிதானத்தை கடைபிடிக்க தவறிவிட்டார் என்பதே நிதர்சனமான உண்மை.